ஒன்றியத்தினர் வணக்கம் பிரபோலை, நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியூடாக சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது யாழ்ப்பாணம் பாசையூர் கிராமம். 400 ஆண்டுகால வரலாற்று பாரம்பரியம் கொண்ட கடற்தொழிலாளர்களுடைய காவலனாக விளங்குகின்ற இந்த புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய வருடாந்த பெருவிழா இறுதி நாளான இன்று தேர் பவனி மிக பிரம்மாண்டமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல நடைபெறும். அந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இந்த காணொளியூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் தேர்ப்பவனியை பார்வையிடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆலயத்துக்கு போகிறத பார்க்கக்கூடியமா இருக்குது. இந்த இடத்துல புதிதாக அமைக்கப்பட்ட இந்த நுழைவாயில், அந்த நுழைவாயில் ஊடாக நாங்கள் இப்போ பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நிறைய மக்கள் இப்போ 4 மணி ஆகுது. அந்த 4 மணி அளவில் இந்த ஆலயத்தை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆலய வளாகம் முழுவதும் இந்த வண்ண வண்ண மின்குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியமா இருக்குது. நான் நினைக்கிறேன் ஆலயம் மட்டுமில்லை, இந்த ஊரே இன்றைய நாளில் மின்குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அலங்கரிக்கப்பட்ட மின்குமிழ்களையும் தாண்டி இந்த இடத்துல ஆலய வளாகத்துக்குள்ள நிறைய மக்களும் ஒன்று கூடி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஆலயம் உங்களுக்கு தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான பழமையான ஒரு ஆலயம். இப்போ தேர் பவனி ஆரம்பமாக இருக்குது. நாங்களும் இப்போ அவசரமாக அந்த தேர் பவனியை பார்க்கறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். இப்படி ஆலயத்தையும் பார்த்துக்கிட்டு போய்க்கல இந்த இடத்துல இன்றைய நாள் தேர் பவனி நான் நினைக்கிறேன் நேரடி ஒளிபரப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம். டிவியில் போட்டிருக்கணும், அதையும் பார்க்கக்கூடியமா இருக்குது. எப்படி நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போனோம்னு சொல்லி சொன்னால் ஆலயம் முழுவதும் மக்கள் கூட்டம் தான் நிறைஞ்சதுக்கு. பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் இந்த அந்தோணியாரை நோக்கி நிறைய பேர் வந்திருக்கிறேன். அந்தோணியார் ஆலயம் இன்றைய நாளில் பொதுப்பொழிவோட காட்சி அளிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆலய வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டம் தான். ஆலயத்தினுடைய மணி ஓசை ஒழிச்சு கொண்டிருக்குது. அந்த மணி ஓசையோட இன்றைய நாள் தேர் பவனி ஆரம்பமாக இருக்குது. இன்றைய நாளில் இந்த மணி கோபுரம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை நாங்கள் பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக ஆலயத்தினுடைய தேர் பவனியை நாங்கள் பார்ப்போம். இந்த வருடம் நடைபெறுகின்ற இந்த பெருநாள் 176வது பெருநாள் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்ற இந்த பெருநாளில் இன்றைய நாளில் தேரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்தோணியார் அதோட செபஸ்டியாருடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்குது. அந்த உருவ சிலைகளை தாங்கியவாறு மரத்தால் அமைக்கப்பட்ட தேரை நிறைய மக்கள் ஒன்று கூடி அந்த தேரை இழுத்து கொண்டு வருகிறோம். இன்று இந்த வீதி முழுவதுமே மக்கள் தான் அந்தோணியாருக்கு பூக்களை தூவி வழிபடுறதுக்காக நிறைய மக்கள் தங்களுடைய கைகளில் பூக்களையும் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்தோணியாருடைய தேர் இன்றைய நாளில் மின்குமுக்களால் அப்படி ஒளிர விடப்பட்டிருக்குது. பாருங்க இப்படி இப்போ மின்குமுகள் போட்டிருக்கிறோம். அதோட பூக்களும் அந்தோணியாருக்கு தூவப்பட்டு கொண்டிருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாளில் இந்த தேர் பவனி எப்படி இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. நிறைய மக்கள் பல இடங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த அந்தோணியாருடைய திருவிழாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் கடற்கரை வீதியால் அந்தோணியார் ஆலயத்துக்கு திரும்புகின்ற அந்த சந்தி, எம்ஜிஆருடைய சிலை இருக்கின்ற அந்த சந்தியில் நிறைய மக்கள் ஒன்று கூடி இருக்கணும். அதோட அந்தோணியார் தேரில் விளம்பருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இப்போ இருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை விட இன்னும் அதிகமான மக்கள் நேரம் செல்ல செல்ல இந்த அந்தோணியாருடைய தேர் பவனியில் கலந்து கொள்ளும் நினைக்கிறேன். ஊரை சுற்றி விளம்பருகின்ற இந்த அந்தோணியாருடைய தேர் பவனி அந்தோணியாரை வரவேற்கும் முகமாக இந்த இடத்துல ஊர் மக்கள் வெடிகள் எல்லாத்தையும் கொளுத்தி கொண்டாடுறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் தங்களுடைய வீடுகளில் மேல் பகுதிகளில் இருந்தும் இந்த அந்தோணியாருடைய ஊர்வலத்தை பார்த்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது பாசையூர் கடற்கரை வீதி. முக்கியமாக இந்த பாசையூர் மக்கள் தொழில் செய்கின்ற அந்த பிரதேசங்கள் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்றைய தினம் இந்த கடற்கரையில் யாருமே தொழில் செய்யலை. எல்லாருமே இந்த அந்தோணியாருடைய இந்த திருவிழாவில் தான் கலந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் ஒரு சிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாசையூர் மக்களின் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாதர் சிலை வச்சிருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்தினுடைய முதலாவது ஃபாதர் இவர் தான் சொல்லி அவருக்கான ஒரு சிலையையும் உருவ சிலையும் இந்த இடத்துல ஆக்கள் வச்சிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த ஆலயத்தினுடைய பேரிலேயே இதில் யாழ் பாசையூர் புனித அந்தோணியார் கடற்தொழில் கூட்டுறவு சங்கம் அப்படின்ற அந்த சங்கம் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஆலயத்தோடு ஒன்றி எவ்வளவு தூரம் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும்ன்றது இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. பாசையூர் மீன் சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மீன் சந்தையை தாண்டி இப்போ இந்த தேர் பவனி போய் கொண்டிருக்குது. இன்றைய நாளில் மீன் சந்தையிலும் யாரையுமே காண முடியலை. எல்லா மக்களுமே இந்த தேர் பவனியில் தான் கலந்து கொண்டிருக்கணும். பக்தி பரவசங்களோட மக்கள் பயணிக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது.
இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமாக வடிகள் கொளுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அந்தோணியாரை இந்த ஊர்வலத்தை வரவேற்கின்ற முகமாக வடிகள் வந்து ஆக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதால் இந்த இடம் முழுவதும் வந்து புகைமூட்டமாக இருக்குது. இதில் வந்து ஒரு கலையரங்கம் ஒன்று இருக்குது. அந்த கலையரங்கத்துக்குள்ளே வடிகளை கொளுத்துறதால சரியான சத்தமாக கேட்டு கொண்டிருக்குது. அந்த சத்தத்துக்கு மத்தியில் இப்போ அந்தோணியாருடைய ஊர்வலம் வரவேற்று கொண்டிருக்குது. வடின்ற சத்தத்தை கொக்கோடு எல்லாம் பறக்குது வேறு அவ்வளோ இதுக்கு வடி சும்மா அப்படி கொளுத்தி கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள்லாம் இந்த வடிகளை கொளுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிரதேசம் முழுவதும் அந்தோணியாருடைய சிறிய சிலைகளை ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சிலையும் வந்து வச்சிருக்கணும். அந்த சிலையும் பார்த்துக்கொண்டு இப்படி நாங்களும் அந்தோணியாருடைய ஊர்வலத்தில் பின்னுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வீதியால் ஊர்வலம் வந்து திரும்பி போகுது. போன வருடம் மிக பெரிய அளவில் இந்த ஊர்வலம் வந்து நடைபெற்றது. நான் 4 வருடத்துக்கு ஒரு தடவை பெருசாக வந்து ஊரை சுற்றிடுவேன். ஆனால் இன்றைய நாளில் இந்த வீதியோடைய ஊரை சுற்றி கொண்டு போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. உண்டைக்கும் மகனுக்கும் தூயாவியா. இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் சொல்லி அனைவருமே இந்த தேரை எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து சிறிய பாதை என்றபடியாக இந்த வீதிக்குள்ளே நிறைய மக்கள் வந்து வந்துட்டீங்க. அதால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். தற்பொழுது தேர்பவனி கொய்யாத்தட்டம் புதிய வீதிக்கு வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தேர்பவனியில் கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக வீதியோரங்களில் இருக்கின்ற வீட்டுக்காரர்கள் அந்த மக்களுக்கு ரின்சேலும் வந்து கொடுக்கணும். அதோட வீதியோரங்களில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அந்தோணியாருடைய உருவ சிலையை வழியில் வந்து கொண்டு வந்து அலங்கரித்து வச்சிருக்கணும். பாருங்க எப்படி இருக்காண்டு. அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வீதியோரங்களில் ஒவ்வொரு விதமான அலங்கரிப்போடு அந்தோணியார் வந்து காட்சி வந்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் ஒரு சில இடங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துலையும் அந்தோணியார் வந்து வெளியில் கொண்டு வந்து அலங்கரிப்பு வந்து செஞ்சு வச்சிருக்கணும் தங்களுடைய வீடுகளுக்கு முன்பு. இந்த ஊர் முழுவதுமே இன்றைய நாளில் மின்கும்புகள் ஒளித்து கொண்டிருக்குது. இன்னும் இரவு செல்ல செல்ல நினைக்கிற இந்த இடங்கள் எல்லாமே வந்து அப்படி ஒரு ஒளி மயமாக வந்து காட்சி தரும்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வீடுகளுக்கு முன்பாக காட்சி வருகின்ற அந்தோணியாருடைய உருவ சிலைகள். தங்களுக்கு எப்படியெல்லாம் அந்தோணியாரை அலங்கரிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் ஒவ்வொரு விதமாக அலங்கரிப்புகள் வந்து இந்த இடங்களில் செஞ்சு மின்கும்பல்கள் கூட அந்த இடங்களில் ஒளிரவிடப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க. இதில் எல்லாம் வடிவாக மின்கும்பல்கள் எல்லாம் போட்டு அந்தோணியார் காட்சி வந்து கொண்டிருக்கிறார்.
இப்போ ஆலயத்துக்கு நெருக்கமாக இந்த தேர் பவனி வந்து வருகை வந்துட்டது. நிறைய மக்களும் இந்த ஆலய சூழலில் இப்போ நிறைய பேர் ஒன்று கூடிட்டோம். இரவு வேளையில் இந்த ஆலயம் மின்கும்பல்களால் எப்படி ஒளிந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த வருடம் பெருநாள், அதுவும் முக்கியமாக இந்த தேர் பவனி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி எப்படி இந்த தேர் பவனி நடைபெற்றிருந்ததுன்னு சொல்லி இந்த காணொளியூடாக வந்து பார்த்துருப்பீங்கள். நாங்கள் இதோட காணொளியை வந்து முடிக்கிறோம். இன்னொரு காணொளியூடாக சந்திப்போம்.